Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. வரும் 14ஆம் தேதி டெல்லி செல்லவிருக்கிறார் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். அண்ணாமலையை தொடர்ந்து டெல்லி செல்லவிருக்கிறார் நயினார் நாகேந்திரன். மேலும் விவரங்களை செய்தியாளர் தாமரைக்கனி கூற கேட்கலாம். தாமரைக்கனி, வணக்கம். நயினார் நாகேந்திரனின் டெல்லி பயணம் குறித்தான முழு தகவலை சொல்லுங்க. வணக்கம். அண்ணாமலையை தொடர்ந்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்று பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை டெல்லி செல்வதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. டெல்லி செல்லக்கூடிய நயினார் நாகேந்திரன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, அதுபோல அமைப்பு பொதுச்செயலாளர் BL சந்தோஷ் உள்ளிட்டவரை சந்திப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. எனவே 2 வாரங்களுக்கு முன்புதான் பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை நேரடியாக அமித்ஷா, அதுபோல JP நட்டா, BL சந்தோஷ் ஆகிய 3 வரையும் சந்தித்து தமிழ்நாடு வந்திருந்தார். எனவே தற்போது நயினார் நாகேந்திரன் சந்திப்பது அரசியல் சூழலில் பெரும் இதாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் வரக்கூடிய தேர்தல், சட்டமன்ற தேர்தலை மையமாக கொண்டுதான் ஒவ்வொரு பணியும் பாஜக சார்பில் நடைபெறுகிறது. எனவே பாஜக சார்பில் நயினார் நாகேந்திரன் எடுத்துக்கக்கூடிய அந்த சுற்றுப்பயண யாத்திரை உள்ளீட்டு தொடர்பாகவும், அதுபோல தமிழக அரசியல் தொடர்பாகவும் பல்வேறு விஷயங்களை பேசுவதற்காக மத்திய அரசின் அழைப்பு அடிப்படையில தான் நயினார் நாகேந்திரன் டெல்லி செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அதிமுக, பாமக என 2 கட்சிகளுமே தங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த உறுப்பினர்களை வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு போட்டியிடுவதற்கான விருப்ப மனுக்கள் பெறுவதற்கான தேதியை அறிவித்திருக்கிறது. எனவே அடுத்த கட்டமாக பாஜக எப்பொழுது அந்த தேதியை அறிவிக்கும், எந்தெந்த தொகுதியில் தாம் போட்டியிடுவதற்கான ஏதுவான தொகுதி உள்ளிட்ட விவரங்களை நயினார் நாகேந்திரன் நேரடியாக அமித்ஷாவிடம் சொல்லியிருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் அந்த கூட்டணி கட்சிகள் எந்த அளவுக்கு வலுப்படுத்த வேண்டும், மேலும் எந்தெந்த கூட்டணி கட்சிகள் NDA கூட்டணி வருவதற்காக தமிழகத்தில் வாய்ப்பு இருக்கிறது உள்ளிட்ட தொடர்பான ஒரு விவரங்களையும் நேரடியாக நயினார் நாகேந்திரன் அமித்ஷாவிடம் தெரிவிப்ப இருப்பதாகவும் ஒரு தகவலானது வெளியாகி இருக்கிறது. மேலும் டெல்லி செல்லக்கூடிய நயினார் நாகேந்திரன் வரும் ஞாயிற்றுக்கிழமை அன்று பெரும்பூருக்கு முத்தரையாருடைய அந்த தபால் தலை வெளியீடு விழாவானது டெல்லியில் நடைபெறுகிறது. எனவே அந்த நிகழ்ச்சியும் கலந்து கொண்ட பின்புதான் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து இந்த பல்வேறு விஷயங்களை பேச இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. எனவே பரபரப்பான இந்த அரசியல் சூழ்நிலையில ஏற்கனவே அண்ணாமலை சந்தித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில டெல்லி செல்லக்கூடிய நயினார் நாகேந்திரனுடைய இந்த பயணம் என்பது ஒரு முக்கியமான ஒரு பயணமாக பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி தாமரைக்கனி. Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.